பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லாம வந்து விட்டார் பாண்டியராஜன். அவருக்கும் ரொம்ப நியாயமானது. பாண்டியா, என் கம்பெனி ஒரு படம் பண்ணுறியா? ஓ, நீங்கள் லேட் ஆகுன்னா எனக்கு ஒரு படம் தானங்களா? இப்போ நடிகன் ஆகணுன்ற ஆசை இருக்கு, இயக்குனர் கனவு எப்படி பர்சியூ பண்றீங்க சார்? நடிகன் ஆகணும் ஆசை இல்லவே இல்லை. அதில் பொம்பளை வருஷம் போட்டுருவாங்க சீன். ஆமா, லேடி கெட்டப்பில் போட்டால் இமேஜ் பாதிக்காதுன்னா உடம்பு முடி அவர் சாங்க நடிக்க போகிறாரா? அச்சோ, இவரே இதுக்கு எம்மனாயிட்டாரு. ப்ளூ ஸ்டார் நடிச்சிருந்தாரு, ஒரு கவனம் ஈர்த்திருக்காரு. அவன் எவ்வளோ அளவுக்கு நடிப்பான்னு எதிர்பார்க்கல. அவர் கூட நிறைய படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கீங்க, அதுக்கப்புறம் அசோசியேட் ஆகுறீங்க. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ உள்ள பத்திரிகைகள்ல கிசுகிசுகள்லாம் என்னன்னா, பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லாம வந்து விட்டார் பாண்டியராஜன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. உண்மையில எப்படி, உண்மையிலே நீங்க வெளில வரும்போது அவர் வருத்தமா இருந்ததா, நீங்க இல்லைன்னு ஒரு ஏக்கமா இருந்தது அப்படிலாம் செய்தி போச்சு. உண்மையிலே என்ன நடந்தது சார்? எப்படிங்க ஒரு தகப்பங்கிட்ட, ஒரு தொழில் சொல்லி கொடுத்த ஒரு குருக்கிட்ட, இவன் நல்ல ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆள்கிட்ட நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டுருந்தான். ஒரு நம்பிக்கை வச்சு நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டா நல்ல பொண்ணு என் வீட்டிலே இருக்கணும் நான் பார்க்குறான். அது கட்டி கொடுத்து அனுப்பணும். அது மாதிரி அங்கே போய் அது எப்படி கொடுத்துட பண்ணுது? அந்த வீட்டை அவன் பொண்ணு ஆட்சி நடந்தது. அதான் நான் பேர் அப்படி நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். அவருக்கும் ரொம்ப நியாயமானது. என்னுடைய கலை தாகம் அதுவும் நியாயமானது. நீ டைரக்டர் ஆயிடு அப்படின்னு எப்போ பாக்யராஜ் சார் உங்ககிட்ட சொல்றாங்க? டார்லிங் டார்லிங்ல தங்கூராஜன், மாணிக்கவாசம் 2 பேர் தான் ப்ரொடியூசர். ஓகே, அவங்க தான் டார்லிங் டார்லிங் ப்ரொடியூசர். விக்ரம் கிரேஷன் காலைல டிஃபன் சாப்பிடும் போது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பாண்டியா, என் கம்பெனி ஒரு படம் பண்ணுறியா? ஓ, ஒரு கிண்டல் பண்ணுறாங்களா? நிஜம்தானா? என்ன நம்மளே டேரக்டா போடுறோம். என்னென்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா, இதுவாக சொல்கிறோம். கதை ரெடியாக வச்சுட்டு தான் சொல்லு, என்ன ஒரு கதையை பண்ணு. பட்டாம்பூச்சி ஓடுது. யாரும் என்ன சொன்னதே இல்லை. ஆனால் நான் அந்த படத்துக்கு அசோசியேட் டைரக்டர். சொல்றது டப்பு டப்புன்னு ஆறு. கொடைக்கானல் குளிரை விட டேரக்டர் உள்ள நான் இருப்பேன். அவர் கட்டில் அடிப்படுறத நம்ம கீழே படுத்துவோம், இன்னொரு கட்டில் படுத்துவோம். அன்றைக்கி நைட்டு 2 மணி இருக்கும். அப்படியே பேசி திருட்டு நானும் அவர்களோட யாரும் இல்லை. சார், நீங்கள் மறுபடியும் எப்போ இந்த கம்பெனிக்கு படம் பண்ண போகிறீங்க? எங்கே பாட்டியா, நான் முந்தானி முடிச்சிருக்கு, அதை பற்றி அவருக்கு போனேன் 4-5 வருஷம் ஆகும். நீங்கள் லேட் ஆகுன்னா எனக்கு ஒரு படம் தானங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டக்கு நினச்சி உட்காந்து கரெக்ட் பண்ணியா. இப்போதான் நானும் மார்க்கெட்டில் நல்லா பாம்பாக இருக்கேன், நல்லா இருக்கேன். நீயும் ஒரு தொழிலை தெளிவாக கற்று பக்காவாக இருக்க. அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அசிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் இருக்கலாம்.
ஆனால் அசோசியேட்டாக ஒரு படம் 2 படம் பண்ணோம். அதுக்கப்புறம் எதானா அக்கௌண்ட் அந்த அசோசியேட்டை வேலைக்கு வச்சுக்கோங்க. அதனால் ஒரு படம் அசோசியேட் பண்ணோம். அடுத்து டேட் பண்ணோம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துறாரு பாக்யராஜ். சொன்னார். அன்னைக்கு காலைல வந்து ஒரு கூப்பிட்டு சாஸ்திரமா ராத்திரி 2 மணி. இயக்குனர் பயணம் பத்தி பேசும்போது நீங்க வரும்போது ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை கரெக்டா கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க. அவர் பாக்யராஜ் சார் உங்களுடைய குரு மனசுலையும் இடம் பிடிச்சிட்டீங்க, இயக்குனராக பெர்மிஷனும் கொடுத்துட்டார். இப்ப நடிகன் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு, இயக்குனர் கனவை எப்படி பர்சியூ பண்றீங்க சார்? நடிகன் ஆகணும் ஆசை இல்லவே இல்லை. ஓகே, இல்லை இருந்தா கூட அது வந்து ஏதோ ஒரு சீன் 1 சீன் வரணும், அவ்வளவுதான். இவர் தான் டேரக்டர் நமக்கு தெரியும், அவ்வளோதான். இச்காக் படத்தில் வரல ஆன்மா அந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த கேரக்டரு இப்படி ஒருத்தன் துருத்து அண்ணனுக்கு கல்யாணம் தான் அடுத்தது நமக்குன்னு ஒருத்தன் அலையிறான், வீட்டுக்கு ஒரு தம்பிக்கா இருப்பான், அண்ணன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செய்வான். அந்த கேரக்டர் பிடிச்ச துருத்துன்னு. ஆனால் அதை அப்பப்போ சொல்லுவேன், இந்த கேரக்டர் புரியுங்க நிறைய பேருக்கு. ஸ்டார்ட் ஆக்ஷன் அது பண்ண முடியாதா, பண்ணால் சினிமா மாதிரி ஆகிட்டு புரியாமல் போயிடும். அதை கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி பண்ணிட்டாங்கன்னா லைவாக இருக்கும் அந்த படம். அப்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன், தவிர அதுக்கு வேற ஒரு ஆள் பிடிச்சிருந்தேன். ஓ, அந்த ஆளுக்கு நான் ஏன்னா ரேவதிக்கு பேர வரும் லாஸ்ட்டில் கை குத்த மாதிரி கூட ரேவதி இல்லை. அந்த நான் சொல்லிட்டான், அதில் பொம்பளை வருஷம் போட்டுருவாங்க சீன். ஆமாம் ஆமாம். அதை சொல்லும்போது லேடி கெட்டப்பில் போட்டா இமேஜ் பாதிக்காது அப்படின்னு ஒரு ஹீரோ உடம்பு முடிச்சோம் சிவபாய் பாரு சத்தம் விட்டேன். அது ஒரு 4 இருக்குது. சும்மா ஒரு கொஞ்சம் சீந்தாடா நான் நடிச்சிருக்கேன். அவசாங்க நடிக்க போறா ஐயோ போன கண்ணீர் ஆயிடுச்சு. நல்லா போச்சு. இல்லை போய் நல்லா தான் வருது படம் பார்த்தா இவரே இதுக்கு எம்மனாயிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க மனநிலையை. யாரும் ஷூட்டிங்ல என்னை பார்த்து என்ஜாய் பண்ணல. அப்படியா? நம்ம எதிர்காலம் இவருக்கு தெரியாது. ஓ, இந்த படத்தில் நம்ம இருந்துட்டோமே. அந்த படத்துடைய எடிட்டர் ராஜகோபால், அவரு நான் அப்பப்போ ரஷ் அனுப்பேன் நாகர்கோவிலேருந்து. இங்கே அவர் டெவலப் பண்ணி பார்ப்பார். ஃபோனில் கேட்பேன், சார் இது எப்படி? அப்போ ஒரு சொன்னார், ஒன்று எவ்வளோ இருக்கு? ஏன் சார் கேட்குறீங்க? எந்த வச்சுக்கா ஒன்ஸ் நல்லா வச்சுக்க. டேரக்டர் பேர் சொல்லி நீ ஒரு குட்டி ஆள்றா நீ. அது ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்துச்சு. மற்றபடியான நம்பிக்கை பிடிச்சிட்டு கேட்ட உன் படம் நீ நடிக்கிறியோ நடிக்காம வந்தால திட்டு விட்டாரு. அவ்வளோ ஜாலியாக வரல, ஷூட்டிங்கே வந்தவர் ப்ரொடியூசர். சார், இப்போ உங்களுடைய மகன் நடிகராக கோலோச்சுக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் உங்கள் காலத்தில் 3மே பண்ணீங்க. இன்னைக்கு உங்களுடைய அடுத்த வாரிசாக அவர் வராரு. அவர் என்ன எப்படி, அவர் சினிமாவை எப்படி பார்க்குறாரு, நீங்கள் எப்படி சினிமாவை பார்க்குறீங்க? ப்ளூ ஸ்டார் நடிச்சிருந்தாரு, ஒரு கவனம் ஈர்த்திருக்காரு. மகன் பெருமையை தந்தை சொல்லக்கூடாது. கண்டிப்பாக என் பையன் எப்படி சொல்லக்கூடாது. மகனாக சொல்லாமல் ஒரு நடிகராக சொல்கிறேன். அவன் எவ்வளோ அளவு நடிப்பான்னு எதிர்பார்க்கல.
அப்போ உனக்கு இன்ஜெக்ஷன் ஏற்றுறது, ஏய் வெற்றி சீக்கிரமாக கிடைத்தது. ஏன்னா சினிமாவில் வேதனை தான் கிடைக்கும். ரொம்ப பொறுமை, ரொம்ப வேதனைலாம் ரொம்ப அனுபவிச்சிட்டோம். இனிமே வெற்றி பெற காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? வெற்றி பெற காத்திருக்கிறார், வேதனை அனுபவிச்சுட்டு அடுத்து வெற்றி தானே சார்? உங்கள் வாழ்த்து பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃபு, ஜாம்பவான்களுடன், திரையுலகத்தில் ஜாம்பவான்களாக இருந்த பலருடன் உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் எப்படி இயக்குனரானீங்க, உங்களுடைய நடிகன் ஆசை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் திருப்பி உங்கள் டைரக்ஷனில் ஒரு படமோ இல்லை நீங்கள் அப்படியே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் திருப்பி நடிக்கணும், உங்களை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. நாதஸ் சேனலுக்கு இந்த பாண்டியராஜன் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்த்துக்கள்.